श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சித்கணாய மகேஷாய வடமூல நிவாசினே சச்சிதானந்த ரூபாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 6வது தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியார் தட்சிணாமூர்த்தியை பார்த்து நமக்கு சொல்லும் அந்த ஒரு விஷயம் என்ன என்றால், சித்கணாய மகேஷாய வடமூல நிவாசினே. சித்கணாய, அதாவது கணா என்று சொன்னாலே, கணம் என்று சொன்னாலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்று பொருளாம், ரொம்ப வலிமையானது என்று பொருளாம். இங்க சித் என்று சொல்றது நம்ம தட்சிணாமூர்த்தியின் அந்த ஒரு மனசாம், அவரோட அந்த மனம், அவரோட அந்த எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கே, அது எல்லாமே எப்படி இருக்கு என்றால் சித் கணாய, இவரோட மனமும் அவரோட எண்ணங்கள் எல்லாமே உறுதியாக ஸ்ட்ராங்காக ஃபேமாக இருக்கு என்று சொல்றான். இப்படி தன்னோட எண்ணங்களும் தன்னோட மனமும் எங்க இருக்கு, எந்த ஒரு விஷயத்துல இது உறுதியா இருக்கு, ஒரு விஷயத்துல ஒரு மனம் என்பது உறுதியாக இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு, வலிமையோட இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு என்பதையும் சொல்லணும். இவரோட மனம், அவரோட எண்ணங்கள் எந்த இடத்துல இருக்கு என்றால், தன்னோட பக்தர்கள், தன்னை நாடி வரும் அந்த அடியவர்கள், அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணுமே, அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணுமே என்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் தன்னோட மனம் இருக்குமா. அவ்வளவு ஒரு கருணை ஸ்வரூபமாக, கருணையின் மூர்த்தியாக இருப்பவர் தட்சிணாமூர்த்தி என்று சொல்றார். சித்கணாய மகேஷாய, இவர்தான் மகேஷனாகவும் இருக்கிறார். மகா ஈசன் என்று சொன்னாலே அனைத்து தலைவர்களுக்கும், அனைத்து கடவுள்களுக்கும் கடவுளாக, அனைத்து கடவுள்களுக்கும் தலைவனாக இருப்பவர் என்று பொருள். அதனால் யாரெல்லாம் தெய்வம் சொல்றோமோ அனைவருக்கும் தலைவராக, அந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்கும் தெய்வமாக இருப்பவர் நம்ம தட்சிணாமூர்த்தி என்றே சொல்றான். சித்கணாய மகேஷாய வடமூல நிவாசினே, அந்த வட விரக்ஷத்தின் அந்த ஒரு ஆலமரத்தின் பேனின் ட்ரீ அருகில் அந்த ஒரு யோக நிலையில் அமர்ந்திருக்காராம் தட்சிணாமூர்த்தி. வடமூல நிவாசினே, சித்தானந்த ஸ்வரூபத்தோட அந்த ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி. பேர்பட்ட தட்சிணாமூர்த்தி அந்த யோக நிலையில் அமர்ந்து கொண்டே அனைவருக்கும் அந்த ஞானத்தை, அந்த ஒரு கலைகளின் ஞானத்தை, இந்த லோகத்தை சேர்ந்த, லோகத்தை சார்ந்த ஞானத்தையும் முக்தியின் ஞானத்தையும் அருள்கிறார் என்று சொல்றார். ஆனால் அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி, கருணையே வடிவமான தட்சிணாமூர்த்தி நமக்கும் அந்த ஞானத்தை அருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியார் தட்சிணாமூர்த்தியை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்போ இந்த ஒரு குரங்கு அந்த ஒரு இனிப்பை கீழே அந்த பானைக்குள்ள போடவும் முடியாமல், தன்னோட கையை வெளியிலையும் எடுக்க முடியாமல் கவலையில் உட்கார்ந்துட்டு இருக்காம அந்த குரங்கு. என்ன செய்வது என்றே தெரியாமல் ஒரு குழப்பத்தில், மனமே குழம்பி போன நிலையில் அந்த ஒரு குரங்கு அங்கே அமர்ந்திருக்கும் போது எங்கேருந்தோ அதுக்கு ஒரு சத்தம் கேட்கறதாம் அந்த குரங்குக்கு. இப்படி இந்த குரங்குக்கு எங்கே இந்த சத்தம் கேட்கறது என்று திரும்பி சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் அந்த ஒரு நபர், அந்த குரங்கை எந்த ஒரு நபர் முன்னாடி வச்சிருந்தாரோ அந்த ஒரு நபர் ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்து அந்த குரங்கை நோக்கி வர்றது அந்த குரங்கு கண்ணுக்கு தெரியாதுதான். உடனே அந்த குரங்கு அந்த நபரை பார்த்த உடனே பயப்படுறதாம். ஓஹோ, இந்த ஆள் நம்மளை பிடிக்கிறதுக்காக வச்சிருந்த வலைதான் இது, அவரோட வலையில விழுந்துட்டோமே என்று கவலையில இருக்காம் இந்த ஒரு குரங்கு. இப்படி ஒரு கவலையில இந்த ஒரு குரங்கு இருக்கும்போது அந்த ஒரு நபர் அங்கேருந்து அந்த ஒரு கதவு பின்னாடியிலேருந்து வெளியில வராராம். வந்துட்டு இந்த குரங்கை பிடித்து, அந்த குரங்கை, அந்த கையில பானை இன்னும் இருக்காம், அப்படி தன்னோட கை பானையில மாட்டியபடியே இந்த ஒரு குரங்கை கொண்டு போயிட்டு அவர் எந்த ஒரு கேஜ்ல, எந்த ஒரு இடத்துல வச்சிருந்தாரோ இந்த ஒரு குரங்கை, அதே இடத்துல திருப்பி போய் அடைச்சு வச்சிடுறாராம் இந்த ஒரு நபர். அதனால் இந்த நபர்கிட்ட இருந்து எப்படியோ சாமர்த்தியமாக தப்பிச்சிட்டோமே என்ற சந்தோஷத்துல இருந்த குரங்கு தன்னோட ஆசையால் திருப்பி இந்த இடத்துக்கு ஈர்க்கப்பட்டது, அந்த ஒரு சிறையில், அந்த ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டது என்றே சொல்றான். இந்த கதை இதோட முடியலையாம், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்காம். அப்படி இந்த கதையில அடுத்து என்ன நடக்கிறது, இந்த கதை எப்படி முடியறது, இந்த நீதி கதையின் நீதி என்ன, இதை நம்ம தெரிந்துக்க வேண்டிய அந்த தத்துவங்கள் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.